ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான செட்டிநாடு மட்டன் கிரேவி சூப்பராக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செட்டிநாடு மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு சில பொருட்களை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்குறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்கும்போது செட்டிநாடு மட்டன் கிரேவியோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4லிருந்து 5 கிராம்பு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2லிருந்து 3 நிமிஷம் இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா வறுபடணும். நல்லா வறுக்கிறப்ப ஒரு நல்ல அருமையான மணம் வரும். அந்த அளவுக்கு மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வறுத்த எல்லா பொருட்களையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப கம்மியான அளவில் இருக்கிறதுனால பேஸ்ட்டாக அரைக்க முடியாது. அதற்காக இது கூட ஒரு 7லிருந்து 8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது கிரேவி நல்லாவே வரும் நமக்கு. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். வாங்க இப்போ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3லிருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நான்வெஜ் ஐட்டம் செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து செஞ்சால் அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 5 கிராம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கூடவே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா வறுபட்டு வரணும். ஆல்ரெடி எண்ணெய் காஞ்சிருக்கிறதுனால போட்டோன்னே எல்லாமே வறுபட்டுருச்சு. இது கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். செட்டிநாடு கிரேவி பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. பெரிய வெங்காயம் சேர்த்து செய்கிறப்ப அது கொஞ்சம் இனிப்பு தன்மையோடு இருக்கும். பட் சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா நான்வெஜ் எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப தேவையில்லை, ஒரு தக்காளி மட்டும் சின்ன சைஸாக பார்த்து இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வர்றதுக்காக இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். குக்கரில் நம்ம செய்கிறப்ப மட்டன் சீக்கிரமாக நல்லாவே வெந்து வந்துடும். உப்பு சேர்த்து நம்ம வதக்குனதுனால இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒரு 3 நிமிஷத்துலையே சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும்போது அது பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லாவே வதங்கி வரும். பாருங்கள், இந்த அளவு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மிளகாய்த்தூளோட அளவை உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற மசாலா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம்.
இந்த பேஸ்ட்டை சேர்த்து நீங்கள் வதக்குறப்ப இதோட வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த செட்டிநாடு கிரேவி பண்ணுறதுக்கு இந்த பேஸ்ட்டு தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி நம்ம சேர்க்குறப்ப டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மசாலா பேஸ்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 350 கிராம் அளவுக்கு மட்டன் நல்லா வாஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். மட்டன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த மட்டன் கூட இந்த மசாலாவை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். மட்டன் சேர்த்த உடனேயே தண்ணி சேர்த்துற வேண்டாம். ஃபஸ்ட்டு மட்டன் கூட இந்த மசாலாவை நல்லா பிரட்டி விட்டுட்டு மட்டன்லேருந்தே தண்ணி பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டனை நல்லா இந்த அளவுக்கு மசாலா கூட பிரட்டி விட்டாச்சு. பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துலேயே மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மிக்ஸி ஜாரை கழுவி நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியை மட்டும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். கிரேவி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தண்ணி ரொம்பவே கம்மியாக சேர்த்து தான் இந்த மட்டன் கிரேவி பண்ண போகிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறம் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், செட்டிநாடு மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிக்கோங்க. இதை நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நம்மளோட செட்டிநாடு மட்டன் கிரேவி ஈஸியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.